செய்வதற்காக நாம் கூட்டிக் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் வருவதோடு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வழியில் எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த நம்மை அவரோடு கூட அவர் எழுப்பி உன்னதங்கள் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா சாஸ்திரிகள் பணிந்தவரே இயேசு பிறந்தாரே பாடினரே செங்கர்கள் வாழ்த்தினரே சாஸ்திரிகள் பணிந்தவரே இயேசு பிறந்தாரே. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அதாவது நமக்கு 25th வந்து கிறிஸ்துமஸ், சரியா? கிறிஸ்துடைய பிறப்பை வந்து நம்ம மகிமைப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹெப்ரான் ஃபெய்த்தின் சார்பாகவும் ஊழியர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா? சரி, இப்போ எல்லாருக்குமே வந்து எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்கிறீங்க. ஒரு கேரக்டர், ஒரே ஒரு கேரக்டர் இப்போ நான் உள்ள இன்வைட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து உங்களை வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட் ஆக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். கிளாப்
கிறிஸ்துவ பிறப்பை பற்றி நம்ம மக்கள் ஒரு சின்ன நாடகம் அதை எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக விண்ணுலகை விட்டு இந்த மண் உலகில் ஓர் குழந்தை இயேசு என்ற பெயரில் உதித்தது. இந்த அகில உலகத்தையும் படைத்த அற்புத தேவன் தாம் படைத்த இந்த மனுக்குலத்தை மிகவும் நேசித்ததால் தமது செல்ல குமாரனாம் இயேசுவை நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாக இவ்வுலகிற்கு அனுப்பினார். நம்மை நமது பாவங்களிலிருந்து ரட்சிக்க வந்த இரட்சகர் இயேசுவின் பிறப்பு வித்தியாசமானது. தேவன் அவரை ஒரு கன்னிகையின் வயிற்றில் உருவாக்க சித்தம் கொண்டார். கலிலேயாவில் உள்ள நாசரேத்துவில் இருந்த அந்த கன்னிகையிடம் உடனடியாக தேவதூதன் இச்செய்தியை அறிவிக்க விரைந்தார். கிருபை பெற்றவளே, நீ வாழ்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். இது எப்படி ஆகும்? எனக்குத்தான் இன்னும் கல்யாணமாகவில்லையே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது. அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. தனக்கு திருமணத்திற்காக நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை கேள்விப்பட்ட யோசேப்பு என்ன செய்தான் என்பதை காண்போமா? இப்ப என்ன பண்றது? மரியாள் கர்ப்பமான இருக்கலாம். கேட்டா தெய்வ குழந்தைங்கிறா. நம்ம ஜனங்களுக்கு தெரிஞ்சா நம்மளை என்ன நினைப்பாங்க? மரியாளும் பாவம், ரொம்ப நல்ல பெண். அவளை கஷ்டப்படுத்தும் விரும்பல. வேணும்னா ஒண்ணு செய்யலாம். இப்ப கல்யாணம் முடிக்க விரும்பலன்னு தட்டி கழிக்கலாம். அதுதான் சரி. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. மரியாளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்.
ஐயா, இங்க தங்குறதுக்கு எதுவும் சத்திரம் உண்டா ஐயா? என்ன கணக்கில் தான் பருத்தஞ்சலா இருக்கும்? ஆமா ஐயா, நமசிலிருந்து வரோம். இது என் மனைவி மரியாள், நிறை மாத கர்ப்பிணி. உங்களை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. ஆனால் என்ன செய்யறது, போன வாரமே இங்கே உள்ள எல்லா சத்திரமும் நிறைஞ்சிட்டு, திண்ணையில கூட இடம் கிடையாது. ஐயா, ரொம்ப களைப்பா வேற இருக்கு. நானாவது பரவாயில்ல, என் மனைவி ரொம்ப சோர்வா இருக்கா. கொஞ்சம் இருங்க, இந்த பக்கத்து சத்திரத்து ஆள் வாரான், அவன்கிட்ட கேட்போம். யோ சத்திரக்காரர், இவங்க 2 பேரும் நாசனத்துல இருந்து வந்திருக்காங்க. உண்மை சத்திரத்துல இடம் இருக்கா? ஏன்பா, உனக்கு வேற வேலை இல்லையா? அவன் எனக்கு வேண்டிய ஆளு, உனக்கு வேண்டிய ஆளுன்னு சிபாரிசு பண்ணியுமே சத்திரத்துல நுழைய இடம் இல்லாம நிறைஞ்சு போய் கிடக்கு. சுத்தம் பண்ண கூட முடியல, ஒருத்தையும் கூட நகர மாட்டேங்கிறான். சத்திரத்துல உள்ள இடம் இல்லைனாலும் பரவாயில்லப்பா, பின்னால ஏதாவது ஒரு ஓரத்துல சின்ன இடம் கொடுத்தாலும் போதும். கொஞ்சம் தயவு காட்டுங்கப்பா. இவங்களை பார்த்தா பாவமா இருக்கு. எப்படியாவது இவங்களுக்கு உதவி செய்யுங்களேன். நானும் கேட்க மாட்டீங்க, பின்ன என்ன பண்ண? சத்திரம் உள்ள போங்க, பின்னால மாட்டு தொழு இருக்கு, மாடெல்லாம் ஓரமா தான் கட்டி இருக்கு, என்ன சுத்தம் பண்ணாம கிடக்கு. சமாளிச்சு இருந்துக்கிடுவீன்னா இருங்க, பாவமா வேற இருக்கு, என்ன செய்ய? மரியாள், வேறு ஏதாவது இடம் தேடலாமா? வேண்டாங்க, வயிறு வலி வேற அதிகமாகிட்டே இருக்கு. இந்த இடமே பரவாயில்லைங்க. ரொம்ப நன்றி ஐயா, நாங்க சமாளிச்சுக்கிறோம். மகாராஜா, தாங்களை காண வேண்டும் என்று சாஸ்திரிகள் ஒருவர் வந்துள்ளார்கள். உள்ளே வரச் சொல். உத்தரவு அரசே. நல்லது. யார் நீங்கள்? எங்கிருந்து வருகின்றீர்கள்? என்ன காரியமாக வந்திருக்கிறீர்கள்? நாங்கள் வானசாஸ்திரிகள், கீழ்த்திசை தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை காண வந்தோம். கிழக்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொண்டோம். என்ன, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கின்றானா? யாரங்கே? அரசே, சிறப்பான செய்தி கொண்டு வந்த இந்த வான சாஸ்திரிகளுக்கு சிறப்பான விருந்தளித்து சிங்காரவாணியில் சங்கை ஏற்பாடு செய்யுங்கள். படுத்துறங்கி சிறிது இழைப்பாரட்டும். மந்திரி, ஆவண செய்யுங்கள். மந்திரி, அரசே. கேட்டீரா ஒரு புதிரான செய்தியை? அரசே, செய்து கொண்டு வந்தவர்கள் சாதாரண மனிதர்களால் வானசாஸ்திரிகள். அவர்களுடைய கணிப்பு தப்பானது. அவர்களுடைய கணக்கு தப்பாக என்றால் அரண்மனையில் பிள்ளையை பிறக்கவில்லையே. யூதருக்கு ராஜா பிறந்திருப்பதால் அக்குழந்தை அரண்மனையில் தானே பிறந்திருக்க முடியும் என்று எண்ணி செய்தியை இங்கே வந்து சொல்லிவிட்டார். அப்படி என்றால் வானசாஸ்திரிகள் சொன்னது முற்றிலும் உண்மையாகத்தான் இருக்கும். பிள்ளை அரண்மனையில் பிறக்கவில்லை, ஆனால் எங்கோ பிறந்திருக்கிறது என்ற உண்மை புலப்படுகிறது. இந்த ஏழாவது ராஜாவுக்கு எதிராக இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறார். பிறக்கவில்லை, விடுதலைக்க முடியாது, பிறக்கவும் கூடாது. அப்படியே பிறந்திருந்தாலும் அவரை உயிரோடு விட்டு வைக்கப்பட்டார். யாரே? அரசை, நம் நாட்டில் உள்ள வேதபாரகர் ஆசாரியர்கள் அனைவரையும் புகழை வரச் சொல்லுங்கள். நல்லது மன்னா, உடனே ஏற்பாடு செய்கிறேன். நோக்கம் ஒன்றே, எனது ஐயம் இங்கே கேட்க இருப்பது ஒன்றே. வேதபாரகரே, ஆசாரியர்களே, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்? திட்டமாக தெளிவாக சொல்லுங்கள். யூதேய உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேய தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆள் பிரபுவிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது. திட்டமான தெளிவான தீர்க்கமான தீர்க்க தரிசனமாக என்ன செய்வது? கிறிஸ்து பிறந்திருக்கும் இடம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உள்ளே கொண்டே உள்ளே எடுக்க
இருக்க வேண்டும். சாஸ்திரிகளை கொண்டே கிறிஸ்து பிறந்த இடம் அறிந்து கொண்டு பின் ஆவணம் செய்வோம். மந்திரி மன்னா, சாஸ்திரிகள் இங்கு வர உத்தரவிடுகிறேன். நல்லது மன்னா. சாஸ்திரிகளே, நீங்கள் சென்று கிறிஸ்து பிறந்திருக்கிடம் அறிந்து எனக்கு தெரிவியுங்கள். நானும் சென்று கிறிஸ்து என்னும் குழந்தையை கண்டு பணிந்து கொள்கிறேன். சென்று வாருங்கள், மறந்து விடாதீர்கள். நீங்கள் சென்று கண்டு மீண்டும் என்னிடம் வந்து சொல்லிவிட்டு செல்லுங்கள். செல்லுங்கள். நான் காணிக்கையாக படைக்க பொருள் கொண்டு வந்தேன். நான் தூப வர்க்கம் கொண்டு வந்தேன். தர்ப்ப லோகத்தையும் மீட்க நம்மை தியாக பலியாக ஒப்புக் கொடுப்பதை குறிக்கும்படியாக நான் வெள்ளை கோலம் கொண்டு வந்தேன். பாலகன் இன்று நமது உள்ளங்களில் பிறக்க விரும்புகிறார். வாரும் இயேசுவே என்று நமது உள்ளத்தில் அவருக்கு இடமளித்து நம்மையே அவருக்கு காணிக்கையாக அர்ப்பணிப்போமா? அதுவே அவர் விரும்பும் காணிக்கை. நான் அங்கே வரும்போது டிப்ரெஷனில் இருந்தேன். கோபம் எரிச்சல் எல்லாமே இருந்துச்சு. யார் பேசுகிறாலும் நான் சரியாக கவனிக்கக்கூட மூடில் கூட இல்லை. எரிச்சலில் தான் பதிச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் ரூமில் இருக்கும்போது ஸ்டாஃப்ஸை கூட நான் ரூமில் விட மாட்டேன். அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ப்ரேயர் அட்டன் பண்ணக்கூடிய பாக்கியமும் கிடச்சிது. ஆண்டவரே என்னோட பேசினாரு. இங்கேயும் எனக்கு கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ என்னால் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர முடியுது. அதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் சார் ஆண்டவருக்கும் ஸ்டாஃப்ஸுக்கும் தேங்க்யூ. அடுத்ததான ஒரு சாட்சி ஜெயமணி அம்மா. நமக்கு சொல்கிறேன். சாட்சியாக தேவையை சொல்லிருக்கேன். உள்ள டாக்டர்ஸ், நர்சஸ், சூப்பர்வைசர்ஸ், செக்யூரிட்டிஸ் எல்லாரும் அதுக்கு நேரம் அவசரமாக இருந்தாங்க. இன்னைக்கு பொறுமையாக எங்களை சாப்பிட வச்சு டேப்லெட் போட வச்சு கவனித்து வந்தாங்க.
ஸ்டாஃபான the whole team, not only staff but all the patients cooperate. எல்லாருமே ஒரு பெரிய ஒரு குடும்பமாக இருந்து அந்த இந்த நிகழ்ச்சி அந்த டெக்கரேஷன் இந்த ஆக்சுவலாக நாடகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கும். எங்களால் நம்பவே முடியல. அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பேஷண்ட் ஸ்டாஃப் எல்லாம் அந்த ஒரு காஸ்டியூம் போட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. இதுலேயும் ரொம்ப கிளைமேக்ஸ் சொல்லும்போது நம்ம சாண்டா கிளாஸ் தாத்தா வந்தது எல்லாரும் தாத்தாவுக்கு கை தட்டுவோம்.